எது புண்ணியம்? நிறைய ஹிந்து ஜனங்களை நான் பார்த்திருக்கேன், நிறைய கிறிஸ்தவ ஜனங்களை, முகமதியர்களை பார்த்திருக்கேன். அந்த சமயம் என்று வந்துவிட்டாலே ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது எல்லா சமயங்களிலும் ஒன்று சேர இருக்கிற ஒரு மனம். நான் கோயம்புத்தூர்ல நிறைய பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்றேன். ஒவ்வொரு இடத்திலையும் மோர் பந்தல் அப்படின்றது அமைக்கிறாங்க. இதை அமைப்பவர்களில 80% பேர் ஏதோ ஒரு ரிலிஜியஸ் பீப்புளா தான் இருக்காங்க. ஒரு டெம்பிளை சார்ந்தவங்களா, ஒரு சர்ச்சை சார்ந்தவங்களா, ஒரு தர்காவை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. அதுலயும் சிலர் 20-25% பேர் ஒரு அமைப்புகளை சார்ந்தவங்களா இருக்காங்க. அமைப்புகள்னு சொன்னா கம்பெனி, ஒரு ட்ரஸ்ட், இப்படிப்பட்ட ட்ரஸ்டை சார்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த ரோட்ல போகும்பொழுது பயங்கர வெயில், அதுல ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா அவன் மன அமைதியாயி திருப்தியாயி அவன் ரோட்டுல எந்த இடத்துலயும் அடிபடாம நல்லபடியா வீட்டுக்கு போய் சேருவான் அப்படின்றது. அதற்கு பேர் என்ன தெரியுமா? புண்ணியம். அவன் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரும் பொழுது அவனால உங்களுக்கு ஒருவேளை எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவன் மூலியமா உங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? புண்ணியம். நிறைய நடிகர்களை பார்த்திருக்கேன். நிறைய நடிகர்கள், எந்த நடிகன் அப்படின்றவனே எதை செஞ்சாலும் அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நிறைய பேர் விமர்சிக்கிறோம். அதே சமயத்துல 1-2 பேருக்கு செஞ்சா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 1000கணக்குல செஞ்சா அது அட்வர்டைஸ்மெண்டா மாற முடியாது. நடிகர் சூர்யா அப்படின்ற ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலியமாக பல 100 பிள்ளைகளை அவங்களுடைய கனவை படிக்க வைக்கிறாரு. கனவுன்னு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சிலருக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்னு கனவு. அந்த கனவுல சாதாரண குடும்பம் பெற்றோரால சந்திக்க முடியாது. அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேத்த காலேஜ்ல தான் சேர்க்க முடியும். ஆனா அந்த கனவை படிக்க வைக்கிறாரு பாத்தீங்களா, அதற்கு பேரு தான் புண்ணியம். ஆக்டர் விஜய் இருக்காரு. அந்த ஆக்டர் விஜய் ஒவ்வொரு வருஷமும் இந்த 12ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சது மறைமுகமா இன்னொரு காரியத்தை செய்வதாக எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த நல்லா படிச்சவங்க கிட்ட கேட்பாராமா, அவங்க கிட்ட அந்த டீட்டெயில் வாங்கிக்குவாரு, நீ அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு. அவங்க எழுதி கொடுப்பாங்க, நான் இதெல்லாம் படிக்கணும்னு எழுதி கொடுப்பாங்களாமா. அப்ப அந்த ஆக்டர் விஜய் என்ன செய்வாராமா, அவர்களுக்கு அவர்களுடைய படிப்புக்கு அவரால் முடிந்த உதவியை செய்து விடுவாராமா. அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து அவங்களுடைய கனவை அச்சீவ் செய்ய வைக்கிறது புண்ணியம்.